ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் SBI வங்கியில் நீங்கள் கணக்கு வைத்து உள்ளீர்களா? உங்களுக்கான ஒரு நற்செய்தி வெளியிடப்பட்டு உள்ளது. அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் SBI வங்கி மூலம் கிட்டத்தட்ட ரூபாய் 1,00,000 முதல் தொழில் கடன் பெறுவது குறித்த ஒரு சூப்பரான திட்டம் வெளியிடப்பட்டு உள்ளது. SBI ரூபாய் 1,00,000 முதல் தொழில் கடனை வழங்குகிறது. ஆரம்பத்தில் இதற்கான வட்டியை கட்டினால் போதும் என்று மிகப்பெரிய சூப்பர் திட்டம் குறித்த அறிவிப்பை SBI வங்கி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு உள்ளது. இந்த ஒரு திட்டம் குறித்த மிக முக்கிய தகவல்களை தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். பாருங்கள். வெல்கம் டு கிட்டி இன்ஃபோ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். அதாவது தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் லட்சக்கணக்கானோர் வேலை தேடிக்கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கான முக்கிய தகவல் தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது. கம்பெனிகளில் வேலை தேடுவதற்கு பதிலாக நீங்களே முதலாளியாக தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு மற்றும் SBI வங்கிகள் ஆகியவை பல சூப்பரான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. அவரவர் சமூக பிரிவுகள், படிப்புகள், தற்போதைய நிலைகளுக்கு ஏற்பவும் உங்களின் தொழில் கனவுகளுக்கு ஏற்பவும் திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றில் உங்களுக்கு ஏதுவானதை தேர்வு செய்து முறையாக விண்ணப்பித்து கடன் பெறுவது மட்டுமே உங்களுடைய பணி. இதன் மூலம் நீங்களே தொழிலதிபராகலாம். அதாவது அந்த வகையில் வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட தொழில்களுக்கு SBI வங்கி மூலம் 1,00,000 ரூபாய் முதல் 100 கோடி ரூபாய் வரை தொழில் கடன் பெறலாம். குறிப்பிட்ட கடனுக்கு வட்டி மானியம் இருக்கிறது. 2 ஆண்டுகள் வரை வட்டி மட்டும் கட்டினால் போதும். அதாவது இப்படிப்பட்ட ஆப்ஷன் கூட இருக்கிறது. இது குறித்து இப்போது இந்த ஒரு வீடியோவில் சுருக்கமாக மிகவும் தெளிவாக பார்க்கலாம். வேளாண்மை சார்ந்த குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவிப்பதற்காக SBI வங்கியின் வேளாண்மை மற்றும் உணவு தொழில் கடன் என்று அழைக்கப்படும் அக்ரி அண்ட் ஃபுட் என்டர்பிரைசஸ் லோன், அதாவது AFEL என்ற கடன் திட்டம் கூட உள்ளது. இந்த திட்டத்தில் விவசாய விளைபொருட்களை பதப்படுத்துதல், தரம் பிரித்தல், சிப்பமிடுதல் மற்றும் விநியோகம் செய்தல் போன்ற பணிகளில் ஈடுபடும் தொழில்களுக்கு தேவையான கடனை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் பிரிவில் மாவு மில்கள், எண்ணெய் ஆலைகள், அரிசி ஆலைகள், பால் பண்ணை பொருட்கள் தயாரிப்பு, பழசாறு மற்றும் ஜாம் தயாரிப்பு தொழில்கள் வரும். குளிர்பதன கிடங்குகள், தானிய கிடங்குகள், விளைபொருட்களை உலர்த்தும் தளங்கள் ஆகியவை அமைக்கவும் கடன் பெறலாம். அதேபோல மாட்டு பண்ணை அமைக்கவும் கடன் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாய இயந்திரங்களை வாடகைக்கு விடும் மையங்கள், விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கவும் கடன் பெறலாம். வாங்கும் கடனை அன்றாட தொழில் செலவுகள், மூலப்பொருட்கள் வாங்குதல் மற்றும் தொழிலாளர் ஊதியம் போன்றவற்றுக்கு கொடுக்க பயன்படுத்திக் கொள்ள முடியும். இது கேஷ் கிரெடிட் அல்லது ஓவர் டிராஃப்ட் முறையில் வழங்கப்படுமாம். நிலத்தை மேம்படுத்துதல், தொழிற்சாலை கட்டிடம் கட்டுதல், நவீன இயந்திரங்கள் வாங்குதல் மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த திட்டத்தின் கீழ் SBI வங்கி நீண்ட கால கடன் வழங்குகிறது. சரி, எவ்வளவு கடன் பெறலாம் என்பதுதான் இப்போது அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் மதிப்பை பொறுத்து ரூபாய் 1,00,000, அதாவது உங்களுடைய எப்படிப்பட்ட தொழிலை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள் என்ற திட்டத்தின் மதிப்பை பொறுத்துதான் ரூபாய் 1,00,000 முதல் 100 கோடி ரூபாய் வரை கடன் பெற முடியும். ரூபாய் 2 கோடி வரையிலான கடன்களுக்கு மத்திய அரசின் CGTMSE திட்டத்தின் கீழ் சொத்து பிணையம் தேவையே இல்லை. ஆனால் ரூபாய் 2 கோடிக்கு மேற்பட்ட கடன்களுக்கு வங்கியின் நிபந்தனைப்படி சொத்து பிணையம் தேவைப்படுமாம். வட்டி விகிதம் பொறுத்தவரை தொழிலின் வகை மற்றும் கடன் தொகையை பொறுத்து வட்டி மாறுபடும். பொதுவாக திட்ட செலவில் 15% முதல் 25% வரை விண்ணப்பதாரர் முதலீடு செய்ய வேண்டும். மீதமுள்ள தொகை வங்கி கடனாக வழங்கப்படும். தொழில் தொடங்கி வருமானம் வர ஆரம்பிக்கும் வரை அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரை அசல் தொகையை திருப்பி செலுத்த வேண்டியதே கிடையாது. வட்டி மட்டும் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு உள்ளது. அடுத்து எப்படி விண்ணப்பிக்கலாம் என்ற கேள்விக்கான விளக்கத்தையும் தெரிந்து கொள்வோம். அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது SBI வங்கி கிளைக்கு நேரடியாகவோ சென்று விண்ணப்பிக்கலாம். உங்கள் பகுதிக்கு உட்பட்ட SBI வங்கியின் அக்ரி பிசினஸ் யூனிட் அல்லது விவசாய கடன் பிரிவை நீங்கள் நேரடியாகவே அணுகலாம். முறையான தொழில் திட்ட அறிக்கை, நில ஆவணங்கள் அல்லது வாடகை ஒப்பந்தம், உள்ளூர் நிர்வாக அனுமதி மற்றும் அடையாள சான்றுகள் ஆகியவை ஆவணங்களாக நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான தகவல் என்னவென்றால், இணையதளத்தில் உள்ள தகவல்கள் அவ்வப்போது மாற்றப்படலாம். எனவே
சமீபத்திய வட்டி விகிதங்கள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உங்களுடைய கிளை மேலாளரை அணுகுவதுதான் சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை தினம்தோறும் உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.